காஷ்மீர் பஹல்காமில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் இறந்தவர்களுக்கு இந்து மக்கள் கட்சி சார்பில் கோவை கோணியம்மன் கோயிலில் மோட்ச தீபம் ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. நம்முடைய ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் மீட்கப்பட வேண்டும். இதற்கு காரணமான பயங்கரவாதிகள் தண்டிக்கப்பட வேண்டும். பாதித்தவர்களுக்கு உரிய நீதி கொடுக்க வேண்டும். அதற்கு நாம் எல்லோரும் பிரார்த்தனை செய்து இப்பொழுது இந்த தீபத்தை அடையாள அட்டையெல்லாம் வாங்கி சோதித்து உடல் பரிசோதனை எல்லாம் பண்ணி துணியெல்லாம் அவுத்து பார்த்து அதுக்கப்புறம் சுட்டு கொண்டிருக்காங்க. முழுக்க முழுக்க மனிதநேயமற்ற ஒரு கொடூர செயலை செய்திருக்கிறார்கள். காஷ்மீரம் அரசியல் சாசன பிரிவு 370 ரத்துக்கு பிறகு முழுமையாக இந்தியாவோடு இணைந்திருக்கிறது. அங்கே சுற்றுலா மேம்பட்டது. உலக நாடுகளுடைய மாநாடெல்லாம் தால் ஏரியிலும் அதே மாதிரி இந்த பஹல்காம் பகுதியிலும் நடைபெற்றது. G7 கண்ட்ரிஸ் மாநாடு கூட அங்கதான் நடந்தது. நல்ல விதமா மக்கள் முன்னேறி வருகின்ற இந்த சூழ்நிலையில் அரபு நாடுகள், உண்மையான இஸ்லாமிய நாடுகள், அரபு நாடுகள், அவங்க எல்லாம் இன்னைக்கு நம்ம இந்தியாவோட நட்பு பாராட்டுறாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி மேல மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கிறாங்க. நரேந்திர மோடி அவர்கள் அரபு நாட்டிற்கு அவர் அரசாங்க ரீதியான பயணம் மேற்கொண்டு இருக்கின்ற இந்த நேரத்திலே, அதே போல அமெரிக்காவும் இஸ்லாமிய பயங்கரவாதத்தால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. இரட்டை கோபுர தகர்ப்பு, நூற்றுக்கணக்கானோர் உயிரிழப்பு. அந்த அமெரிக்க நாட்டினுடைய துணை ஜனாதிபதி அவர் இங்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிற இந்த முக்கியமான காலகட்டத்தில் அந்த பால்தால் பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை முஸ்லீம்கள் இப்ப நல்லா பெரிய பணக்காரனா மாறிட்டு வர்றான். ஏன்னா சுற்றுலா பயணிகள் நிறைய வர்றாங்க. அதனால முஸ்லீம்கள்லாம் இப்ப இந்துக்களோட ஒற்றுமையா வாழ முயற்சி பண்றான். ஆனா அது பொறுக்காத பாகிஸ்தானால் தூண்டிவிடப்பட்ட ஜிகாதி அமைப்புகள் இந்த படுகொலை சம்பவத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இதுக்கு உடனடியாக சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அந்த தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் எங்கே இருந்தாலும் வேட்டையாடப்பட வேண்டும். இவங்க எல்லாருமே ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர், இன்னும் 33 சட்டமன்ற தொகுதி அங்கதான் இருக்குது. அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர்ல தான் உலகம் முழுக்க பயங்கரவாத செயல்களுக்கு அங்கதான் திட்டமிடப்படுது. ஆயுத கலாச்சாரம் அங்கதான் இருக்குது, போதை கலாச்சாரம் அங்கதான் இருக்குது. ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரை இந்திய ராணுவத்தை வைத்து மீட்க வேண்டும், பாகிஸ்தானை அழிக்க வேண்டும். அப்பதான் இந்த பிரச்சனை நிரந்தரமா தீரும். இந்துக்கள் எங்க தான் போறது? வங்காளத்துல இன்னைக்கு இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்கெல்லாம் இந்துக்கள் சிறுபான்மையா வசிக்கிறாங்களோ அங்கெல்லாம் இந்துக்களை போலீஸ் காப்பாத்துறது இல்லை, ராணுவம் காப்பாத்துறது இல்லை. வங்காளத்துல போலீஸ் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்குது. கோயில்களை இடிக்கிறார்கள், பெண்களை ரேப் பண்றாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனை, வங்காளத்துல கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனை அவன் இந்துங்கிற காரணத்துக்காக கொண்டிருக்காங்க. 6 கொலைகள், அதுல 2 பேர் கம்யூனிஸ்ட்கார தோழர். ஆனா இந்த கம்யூனிஸ்ட்காரன் நாடு முழுக்க இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளுக்கு துணை நிற்கிறான், தூண்டி விடுறான். கம்யூனிஸ்ட்காரன் தான் தூண்டி விடுறான். சீனால கம்யூனிஸ்டுகள் எப்படி ஹேண்டில் பண்றாங்க இஸ்லாமிய பயங்கரவாதத்தை, ரஷ்யால கம்யூனிஸ்டுகள் எப்படி ஹேண்டில் பண்றாங்க. ஆனா தமிழ்நாட்டில் திமுக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், இண்டி கூட்டணி திட்டமிட்டு இங்க எப்படி பாட்சா அவன் செத்த உடனே அவனை ஒருத்தன் அப்பாங்கிறான். பாட்சாவுக்கு இந்த நாட்டு போலீஸ் மரியாதை கொடுக்குது. குண்டு வச்சு இந்த மக்களை கொன்னவனுக்கு. ஏற்கனவே கோயம்புத்தூர் மாதிரி தமிழ்நாட்டில் பல இடத்துல காஷ்மீர் இருக்குது. மேல் விசாரம், கீழ் விசாரம், அங்கெல்லாம் இந்துக்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கோயம்புத்தூர்ல மஜித் காலனியில கோயில்ல ஓடு மாத்தணும்னா ஜமாத்துல அனுமதி கேளுங்கிறான். நீங்க என்னமோ காஷ்மீர்ல பகல்காம்ல சுட்டுட்டான்னு நினைச்சிட்டு கூடாது. இது நாடு முழுக்க இப்படி இருக்குது. இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க எப்படி இங்க திமுக அல்லுமாவை வளர்த்து விட்டுச்சோ, கோவையில குண்டுவெடிப்புக்கு காரணமா இருந்ததோ, அல்லுமாவை வளர்த்துன திமுக தான், ராமநாதன் தான் வளர்த்தி விட்டாரு. இப்ப இருக்கிறவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். சும்மா மத நல்லிணக்கம் நம்ம கிட்ட தான் பேசுவானுங்க. மதமன பிரிந்தது போதும், போய் பேசுங்களேன். இப்ப மதமன பிரிந்தது போதும் போய் பாடுங்களேன். அங்க தீவிரவாதத்துக்கு பயங்கரவாதத்துக்கு மதம் இல்லைங்கிறீங்க. மதம் பார்த்தாயா சுட்டுருக்கிறான். என்ன கேட்டான்? நீ என்ன ஜாதியா, நீ என்ன மொழியா கேட்டான். நீ இந்துவா, சுடு. அதனால இது ரொம்ப கொடூரமான சம்பவம். இந்த சம்பவத்திலிருந்து இந்தியாவை பாதுகாக்கணும், இந்துக்களை பாதுகாக்கணும். இந்துக்களுக்கு தான் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறது. நாங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இருக்கிற இந்த நாட்டையும் இழந்துருவோங்கிற சூழ்நிலை இருக்கு. நரேந்திர மோடி, அமித்ஷா போன்றவர்கள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கின்றேன். பலியான அப்பாவி இந்துக்களுக்கு எங்களுடைய அஞ்சலிகளை செலுத்துகிறோம். அவர்களுக்குரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், பயங்கரவாதிகள் வேட்டையாடப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை.